ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பூஜா டெக்கரேஷன் ஸ்டிக்கர்ஸ் விற்றாங்க. சரி, அதில் நமக்கு தேவையானதை கொஞ்சம் வாங்கிக்குவோன்னு வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா விளக்கு டபுள் ஸ்டைல் ஸ்டிக்கரு. இது வந்து 50 ருபீஸ் வரும். இது வந்து 20 ருபீஸ் தான். இது வந்து கொஞ்சம் நல்லா லாங்காக இருக்குது. நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம ஒட்டிக்கலாம். இது வந்து நிலவாசலில் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸில் 2 ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருக்கேன். இதுவும் நல்லா அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பூஜா ரூமில் வந்து இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் நல்லா அழகாக இருக்குது. இது வந்து நம்ம பூஜா நல்லா கிளாசிக்காக இருக்குது. இது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து 50 ருபீஸ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரானைட் தான் நமக்கு போட்டிருக்காங்க நிலவாசப்படியில். அது ரொம்ப ப்ளைனாக இருந்துச்சு. சரி, அதனால் அந்த ஸ்டிக்கர்ஸ் வாங்கி ஒட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டியிருக்கேன். இது ஒட்டினதும் இது கொஞ்சம் ரொம்ப இப்போ அழகாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் வந்து தண்ணி பட்டாலும் ஒன்றுமே ஆகலை. இது வந்து நாங்கள் மாப்பு போடும்போது பார்த்திங்கன்னா தண்ணி பட்டு பார்த்தோம், நல்லா ஒன்றுமே ஆகலை. நல்லா அழகாகவும் இருக்குது, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பூஜா ரூமில் பார்த்திங்கன்னா எனக்கு ப்ளைன் டோர் தான் இருக்குது. இந்த ப்ளைன் டோரில் பார்த்திங்கன்னா அந்த விளக்கு மாதிரி இருக்கிறது டபுள் ஸ்டைல் ஸ்டிக்கர் தான் அது. அதை நம்ம வந்து தேவைக்கேற்ப ஒட்டிக்கலாம். இது வந்து நான் உள்ள கிரானைட் கல் வச்சுருக்கோம், அதனால் அதில் ஒட்டினேன். இது வந்து படையல் போடுற ட்ரே. சரி, இதில் ஒட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு